ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூர் ஈவெண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் இன்றைக்கி நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து காத்துட்ருக்கு. அதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிற அப்டேட் போட்டேன். அதை தொடர்ந்து கங்காவோட வீடியோ வந்தாச்சு. இதை தொடர்ந்து வீக்கா கங்கா அவங்கள தொடர்ந்து அடுத்த வீடியோ இன்வைட் வீடியோ யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ரபிரவீன், அதாவது நிவின் இருக்கார் இல்லையா, அவரோட வீடியோ தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி அவர் பேச போகிறாரு, எப்படி இன்வைட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் சொல்லுவேன். நிவின் கேரக்டர் யூனிக் கேரக்டருங்க. ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு இடத்துலயாச்சும் அவன் தப்பு பண்ணுறதுக்கு தடுமாறி ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுவான். பட் ஆனால் நிவின் கேரக்டரை எந்த இடத்துலையுமே ஒரு பாயிண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக காமிச்சதே கிடையாது. எனக்கு அந்த விதத்தில் நிவின் கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். ஒரு பையனாக அதை நான் அடிக்கடி சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு மனுஷன் ரியல் கேரக்டரில் நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக கிடச்சான்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப பிளஸ்டு. அந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிவின் கேரக்டர். ஸோ அடுத்தவங்களுக்காக பார்த்து பண்ணுறது. அவர் எப்படி இருக்காரோ அதை தாண்டி பாயிண்டில் அவருக்கே கெடுதல் பண்ணாலும் கெடுதல் பண்ணவங்களுக்கும் நல்லது பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எழுதியிருப்பாங்க பிரியா தம்பி மேம். உண்மையிலே நிவின் கேரக்டர் வந்து ஒரு பக்கா ஒரு யூனிக் கேரக்டர். இது வரைக்கும் எத்தனையோ சீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கேரக்டர் அதுலேயுமே ஒரு சில நெகட்டிவ்ஸ் ஏதோ இடத்துல காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே நெகட்டிவ்ஸ் காமிச்சிருப்போம். எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நெகட்டிவாக நான் பார்த்ததில்லை. என்னோடய பார்வையில் எங்கேயுமே நிவினோட கேரக்டர் கடைசி வரைக்குமே நெகட்டிவ் ஷேட் காமிக்காமல், நெகட்டிவ்ங்கிறத விட ஒரு துரும்பளவு கூட அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு ருத்ரபிரவீனை பார்த்தாலும் எப்போயுமே எனக்கு நிவின் கேரக்டர் தான் ஞாபகம் வரும். ஸோ அதாவது இதையும் இங்கேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் தான் வந்து அடுத்த வீடியோ பேச போகிறாரு. பார்க்கலாம் என்ன மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் நிவின் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா எம்மனை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வந்து நமக்கு ஸ்பெஷல் தான். அந்த வகையில் நிவின் கேரக்டர் ரொம்ப ஸ்பெஷல். உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.